பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 14-15 வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இயேசுவை பற்றி அறியாதவர்களால் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த வசனத்தின் மூலமாய் இயேசு ஒரு தெய்வம் எதற்காக மனு உருவு கொண்டு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். வசனம் சொல்லுது பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த தெய்வமும் மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவங்க இல்லை. எத்தனையோ தெய்வங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தெய்வங்களை பத்தி கேள்விப்படுகிறாங்க. யாரும் மனுவுரு கொண்டு வந்து தங்களையே ஜீவ பலியாய் கொடுத்ததில்லை. இயேசு நம்மை போல பாட அனுபவிக்கிறவரா, நமக்கு ஒரு கஷ்டம் வருவது போல, எப்படி நம்மளுக்கு ஒரு ஊசி குத்துனா வலிக்குதோ, எப்படி நமக்கு பசி எடுக்குதோ, எப்படி நமக்கு பலவீனங்கள் வருதோ, எல்லா சூழ்நிலையில ஆண்டவர் கடந்து போனார். எதுக்கு தெரியுங்களா? மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவதை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இயேசு இந்த பூமியில வந்தது, இயேசு சிலுவையில தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தது நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய். அந்த இயேசுவின் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு, அந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமா தான் நம்ம பிதாவின் இடத்துல கடந்து சேர முடியும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரை விடுதலை விடும்படிக்கும் அப்படியானார். இயேசு தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்தனால நம்மளுக்கு மரணத்தின் மேல ஒரு நம்பிக்கை உண்டு. நான் எப்போ என்னுடைய ஜீவன் போனாலும், எப்ப நான் மரித்தாலும், ஒரு நாள் வரும், என் அப்பாவுடைய எக்கால சத்தம் கேட்கும், நான் திரும்ப என் ஆண்டவரோடு இருப்பேன், பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்பேன். ஒரு நிச்சயம் இருக்குதுங்க. மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிச்சயம் இருக்குதுங்க. இயேசுவை பின்பற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு நிச்சயம் இருக்குது. மரணத்துக்கு பிறகு நான் நித்தியத்தில் ஆண்டவரோடு இருப்பேன். அந்த நிச்சயம் வேற எந்த மார்க்கத்தில் இருக்கிற யாருக்குமே இருக்காது. ஏன் தெரியுங்களா? இயேசு அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஒரு மகனுடைய வாழ்க்கையில இயேசு ரொம்ப அவசியம். இயேசு ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் மூலம்தான் நித்தியத்துக்கு நம்ம போக முடியும். இயேசு இல்லாம நித்தியத்துக்கு போகவே முடியாது. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருப்போம். அந்த மரண பயத்தில் இருந்தவங்களை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாதான் இயேசு இந்த பூமிக்கு வந்து மனு ரூபம் கொண்டார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக எனக்காக மரித்த அந்த இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வெளியேற பெற்ற ரத்தம். இன்னைக்கு அந்த இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும்படியா அந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க கொடுப்பீங்கன்னா இந்த மரண பயம் உங்களுக்கு இருக்காது. எவ்வளவு நாட்கள்ல 80, 90, 100 எந்த வயது வாழ்கிறோமோ, எந்த நேரத்துல நம்ம இந்த ஓட்டத்தினுடைய முடிவுக்கு வருகிறோமோ, ஒரு நிச்சயம் இருக்கும். நீதிமானுடைய மரணத்துல ஒரு நிச்சயம் இருக்கும். நான் ஏசப்பாவோடு இருக்க போறேன். அதுதாங்க ஒரு தைரியம். அதுதாங்க சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு தைரியம். இன்றைக்கு மரிக்கிறாங்க, அவங்களுடைய சரீரத்தை பூமியில் அடக்கம் பண்றோம். ஆனால் ஒரு நாள் வரும், எக்கால சத்தம் வருகிறது, மத்திய ஆகாயத்தில் நம்ம பார்ப்போம். ஒரு நிச்சயம். இன்னைக்கு அந்த நிச்சயம் உங்களுக்கு வரட்டும். அந்த நிச்சயம் உங்களுக்கு வரட்டும். ஒருவேளை நீங்க இயேசுவில் அறியாதவர்களா இருந்தா, ஒரு விஷயம் உங்களுக்காக நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். என்னோடு கூட பிரார்த்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் மரணத்தை குறித்துதான நிச்சயம் இல்லாம இருக்காங்களோ, ஆண்டவரே நீங்க அவர்களுக்காக மரித்திருக்கிறீங்க. ஆண்டவரே, மனதார யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, உங்களுடைய ரத்தம் அவர்களை கழுவட்டும். அவங்க இருதயத்துல பிரவேசிங்க. இன்னும் உம்மை குறித்தவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை அவங்களுக்கு இருக்கட்டும். ரட்சிப்பின் அனுபவம் அவர்கள் மேல் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிற ரட்சிப்பின் வாழ்க்கையில் அவர்கள் வளர கிருபை கொடுங்க. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
மரணத்தின் நிச்சயத்தை இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒருவேளை இதுதான் முதல் முறை அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு கடந்து போங்க. பரிசுத்த ஆவியானவரே அங்கே இருக்கிற ஊழியர் மூலமாக உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கையில் நடத்துவார். God bless.